வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழையெல்லாம் பெய்யுதா உங்கள் ஊரில்? இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா, காசை தேடி உலகத்தில் பல குடும்பத்தில் காசு காசு காசுன்னு சொல்லி நாடு விட்டு நாடு, தேசம் விட்டு தேசம் போயிடுறாங்க இல்லைங்களா? அதனால பசங்க கிட்ட அன்பு இல்லை, பெற்றவங்க கிட்ட அன்பு இல்லை, நான் யாரும் மதிக்கலை அப்படின்னு குறைப்படுறாங்க. அதெல்லாம் தவறுங்க. ஏதோ ஒரு நேரம் தாங்க ரொம்ப அலைச்சலாக பணம் சம்பாதிக்க முடியும். எப்போதும் பணம் 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 நம்ம பணத்தை தேடியே ஓடிக்கிட்டு இருந்தோம்னா குடும்பத்தை மிஸ் பண்ணுற மாரி தாங்க ஆகும். அதனால் எந்த நேரத்துலையுமே நீங்கள் டைம் ஒதுக்கி ஃபோன்லேயோ வீடியோ கால்லையோ இல்லை டைம் இருந்தால் ஊருக்கு வந்தோ குடும்பத்தோட ஒத்துமையாக ஒன்றா இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். காசு தேவைதாங்க, வாழ்க்கைக்கு காசு தேவை தான். அதுவே நம்ம குடும்பத்தை சீர்குலைக்கிற மாதிரி வேலையும் பண்ணிடாதீங்க. அதனால் நம்ம காசு சம்பாதிக்க வேண்டிதான், படிக்க வேண்டிதான், எல்லாம் செய்ய வேண்டிதான். அதனால் காசு காசுன்னு சொல்லிவிட்டு நம்ம குடும்பத்தை மறந்துடுறோம். ஒரு அரை மணி நேரம் பேச மறந்துடுறோம். சாப்பிட்டீங்களான்னு கேட்க மறந்துடுறோம். பிள்ளைங்க நல்லா படிக்குதா, ஸ்கூல் சேர்த்தியா, ஃபீஸ் கட்டணும், சம்பாதிக்கணும், வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும், லோன் கட்டணும், படிப்பு செலவுக்கு எவ்வளவோ ஆகுதுன்னு தெரியல. இதெல்லாம் இந்த லேடிஸும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏங்க அது கட்டணும், ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா அப்படி கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா, ஏங்க அது இந்த மாதம் அந்த செலவு போக நான் வெளியில் கடன் வாங்குற மாரி ஆயிடுச்சு, நீங்கள் அடுத்த மாதம் இன்னும் 10,000 சேர்த்து அனுப்புங்க, அப்போ தாங்க சரியா வரும், மளிகை ஜாமானுக்கு பத்தில், ஃபீஸ் கட்டணும், அந்த கணக்கு இந்த கணக்கு, பால் கணக்கு, மோர் கணக்கு, டீவு கணக்கு, எல்லா கணக்கையும் சொல்லி அவரை மண்டை குழம்பி விட்டுருவாங்க. அவர் என்ன பண்ணுவார், நல்லா இருக்கீங்களா, பசங்க நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, வச்சியான்னு கேட்கவே மறந்துடுவார். என்னப்பா அப்படி சொல்கிற, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வெளிநாடுலேருந்து நான் வரப்போகிறேன், எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியல, அங்கே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, இன்னும் ஒரு 2 வருஷம் நான் பார்த்துட்டு வரட்டுமா. அவருக்கு குடும்பத்து மேலே பாசம் இருக்கும், வரணும்னு நினைக்கும். ஆனால் சம்பள பற்றாக்குறையினால இன்னும் 2 வருஷம் சேர்த்து பார்க்குறேன் அப்படிம்பாரு. இந்த மாதிரியே வாழ்க்கையில் அவர் ஓடி 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 சம்பாதிச்சு அவர் குடும்பத்தையே மிஸ் பண்ணுறாரு. அந்த மிஸ் பண்ணாமல் வீட்டில் உள்ள குடும்ப தலைவிங்க ஓரளவுக்கு சிக்கனமாக குடும்பத்தை வழி நடத்தி செஞ்சாங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பார்த்துக்கிற மாதிரி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அந்த லேடிஸும் ஒத்துழைக்கணுங்க. ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு கொடுக்குறாரோ அதில் சிக்கனமாக குடும்பம் பண்ணி ஆடம்பர செலவு பண்ணாமல் நிறைய துணிமணிகள் எடுக்கிறது. சில வீட்டில் பார்த்திங்கன்னா லேடிஸு அந்த பெண் பிள்ளைகள் இருந்தால் அது இஷ்டத்துக்கு விட்டுறது, அது இஷ்டத்துக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அது இஷ்டத்துக்கு பேகு, அனாவசிய பொருள்லாம் நிறைய திங்ஸ் நிறையா வாங்கி பழசெல்லாம் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஒரு ரெண்டை வச்சுக்கிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்ட மாட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒரு பேகு, ஸ்கூல் பேக்காக இருந்தாலும் சரி, ஹேண்ட் பேக்காக இருந்தாலும் சரி, இது வெளுத்து போச்சு, இது தேஞ்சு போச்சு, இதை தூக்கி போட்டு வேறு தான் வாங்கணும், இருக்கு வேறு வாங்கி கொடுமா, பிள்ளைங்க இந்த மாதிரி கேட்குது, அதுக்கு வேணும் இதுக்கு வேணும், இது செலவாயிடுச்சு அது செலவாயிட்டு பற்றாக்குறையை பற்றியே பேசுவாங்க. இருக்கட்டுங்க, அது பார்த்துக்கலாம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உடம்ப பார்த்துக்கோங்க, ஓடி ஓடி உழைக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்ப வீணாக்காதீங்க, வேலைக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம தாங்க அவரை நல்லபடியாக பார்த்துங்கன்னு சொல்லணும். லேடிஸ் தான். பிள்ளைங்களுக்கு பொறுப்பு இருக்காது. பிள்ளைங்களுக்கு என்ன, ஸ்கூல் போனாலோ மற்றபடி விளையாண்டாலோ அந்த பொண்ணு அதை வச்சுருக்கா, இந்த பையன் இதை வச்சுருக்கான்னு நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட தான் கேட்கும். அதையும் வாங்கி கொடுக்க வேண்டிதான். அவங்க 1000 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம 200 ரூபாய்க்கு வாங்கணும். நமக்கு என்ன தகுதியோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி ஃபேமிலியை ரன் பண்ணணுமே தவிர ஆடம்பர பொருள் கடன் வாங்கக்கூடாதுங்க. லேடிஸ் பார்த்திங்கன்னா சுய உதவி குழுவில் நிறைய குழு எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு கட்ட முடியாத திணறது. ஏங்க இருக்கிறத வச்சு, அதாவது சொல்லியிருக்காங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. வெளுத்து போயிருந்தா என்ன பரவாயில்ல, வீட்டில் தானே இருப்போம். வெளியில் போனால் அதுக்கு நாகரிகமாக 2 இருந்தால் போகிறோம். 10 இருந்தால் தாங்க எதை கட்டுறது, இது பரவாயில்லையா அது பரவாயில்லையான்னு அரை மணி நேரம் அது சூஸ் பண்ணணும். 2 புடவை இருந்தது, இல்லை 4 புடவை இருந்ததுன்னா டக்குன்னு ஒன்று எடுத்து கட்டிட்டு போயிடுவோம்.
அதேமாரி பிள்ளைங்களையும் ஆடம்பரமாக வளர்க்காம நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லி அதுங்களுக்கு புரிய வச்சு வளர்த்திங்கன்னா குடும்ப கஷ்டம் என்னான்னு புரியுங்க. நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பார்த்து கஷ்டத்தை உணர்த்தி வளர்க்கணுங்க. அதுமாரி உடம்பையும் ஆரோக்கியமாக பார்த்துங்க. வெளிநாடுல இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அனுசரையாக அன்பாக ஆதரவாக பேசுங்க. அப்போ தாங்க அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு பிடிமானம் இருக்கும், மனசுக்கு நிகழ்வாக இருக்குங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா கஷ்டத்தை காட்டவே கூடாது. கஷ்டத்தை இவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம்னு சொன்னால் அவர் ரொம்ப மன உளைச்சலாகி அவர் சோர்வடைஞ்சு போய் சம்பாதிக்க கூட அவரால் முடியாது, வேலைக்கு போகிறதுக்கு கூட உடம்பு சோர்வாயிடும். நம்ம அவருக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு கஷ்டத்தை திணிக்காமல் நல்லபடியாக பேசி சந்தோஷமாக நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கிட்டு வேலைக்கு போங்க, கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம தாங்க பேசணும். அந்த மாதிரி எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.